வாழ்க வளமுடன். சிவாய நம ஓம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். குரு பெயர்ச்சி. இதுவரை மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அங்கிருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் வக்ரகதியில் கடக ராசிக்கு வந்து உட்கார்றார். இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகளில் சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் 3, 6 கூடையவர். இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் கோச்சாரத்தில் இருந்தவர், அதாவது 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10, 11க்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு. அதே மாதிரி திருமணம் நெடு நாட்களாக ஆகாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் முதல் திருமணம், 2வது திருமணம் இதெல்லாம் ஐப்பசி கார்த்திகையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வேலைப்பளு அதிகரிக்கும், பிரயாணங்கள் அதிகரிக்கும், கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். அதாவது குழந்தைகளுடைய வாழ்க்கை மேம்படும். அரசு வேலைக்கு காத்திருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் கர்ப்பிணி பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளியில், அதாவது பிரயாணம் போகிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மையை செய்யும். தொழில்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாவதற்கு வழி உண்டு. மேலும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மையை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்க. மகான்களின் வழிபாடு முக்கியம். உங்களுக்கு யாரை எந்த மகானை பிடிச்சிருக்கோ, அதாவது ராகவேந்திரா, சாய்பாபா, அதே மாதிரி நம்மளுடைய 14 சித்தர்கள், இவர்களெல்லாம் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் படித்த குருவை கூட வழிபாடு பண்ணலாம். அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த குருவால் மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.